வணக்கம். தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் இன்று முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கை. பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சி விற்பனை. வெளியான தகவல். அத்தியாவசிய பொருட்களின் சடுதியான விலை அதிகரிப்பு. தற்போது அரிசி, தேங்காய் எண்ணெய், மரக்கறிகள் போன்ற அன்றாட பாவனைக்கான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தற்போது சந்தையில் 1 கிலோ வெள்ளை அரிசி 240 தொடக்கம் 260 ரூபாயாகவும், தேங்காய் ஒன்றின் விலை 220 தொடக்கம் 240 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதனால் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்படுவதுடன் பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் பெரிதும் சிரமம் அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடின்றி முட்டை மற்றும் கோழி இறைச்சியை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜஜசேகர தெரிவித்துள்ளார். அத்தோடு முட்டையின் விலையும் தொடர்ந்தும் குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் முட்டையின் விலை 28 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் இன்று முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. அண்மை காலமாக பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான விபத்துக்களை குறைப்பதற்காக பதில் காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்படி இன்று முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடளாவிய ரீதியில் நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமுல்படுத்தப்பட உள்ளது. தற்போது விடுமுறை வழங்கப்பட்டுள்ள அரசாங்க மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 2ஆம் திகதி முதல் பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளினதும் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 24ஆம் திகதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையும் என்றும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது.